துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விடு. காலை இளம் கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விடு. ஆலய திருமணியே நீ ஆண்டவர் குரலைய செய். ஞான தடுக்குலமே நீ அருள் பெரும் வழியை செய். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவா, நீர் எனக்கு செவி சாய்த்தீர். ஏனெனில் நான் கூப்பிட்டேன், உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, கண்ணின் மணியென என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை பாதுகாத்தருளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்பொழுதும் உமது திருவுளத்திற்கு ஏற்ப வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கிறிஸ்துவை பற்றிய மறைப்பொருளை நான் புரிந்து கொண்டேன். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 2 முதல் 12 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைப்பொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அதை பற்றி நான் ஏற்கனவே சுருக்கமாக உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கும் போது கிறிஸ்துவை பற்றிய மறைப்பொருளை நான் புரிந்து கொண்டேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அந்த மறைப்பொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக
தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலில் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். கடவுள் வல்லமையோடு என்னுள் செயல்பட்டு எனக்கு அளித்த அவரது அருள் கொடைக்கு ஏற்ப அந்த நற்செய்தியின் தொண்டனானேன். கிறிஸ்துவின் அளவற்ற செல்வத்தை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தாருக்கு அறிவிக்கவும், எல்லாவற்றையும் படைத்த கடவுளுக்குள் ஊழிகாலமாக மறைந்திருந்த இந்த மறைபொருளின் திட்டம் இன்னதென்ன யாவருக்கும் தெளிவுபடுத்தவும் இறைமக்கள் அனைவருள்ளும் மிகவும் கடையவனாகிய எனக்கு இந்த அருள் வழங்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் பல வகையில் விளங்கும் கடவுளின் ஞானத்தை ஆட்சி புரிவோர், வான்வெளியில் அதிகாரம் செலுத்துவோர் ஆகியோருக்கு இப்போது திருச்சபை வழியாக வெளிப்படுத்த முடிகிறது. இவ்வாறு கடவுள் ஊழிகாலமாக கொண்டிருந்த திட்டத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் நிறைவேற்றினார். கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக கடவுளை உறுதியான நம்பிக்கையோடு அணுகும் உரிமையும் துணிவும் நமக்கு கிடைத்துள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மீட்பளிக்கும் ஊற்றிலிருந்து அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். மீட்பளிக்கும் ஊற்றிலிருந்து அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன், என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். மீட்பளிக்கும் ஊற்றிலிருந்து அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள், அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். மீட்பளிக்கும் ஊற்றிலிருந்து அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர்கள். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். மீட்பளிக்கும் ஊற்றிலிருந்து அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். Hallelujah, 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 Hallelujah. விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 39 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீர் சொல்லும் இந்த ஓமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் கூறியது: தம் ஊழியருக்கு வேளா வேலை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கை கூறியவரும்
அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் அதே பணியால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில், அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடி வாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும். மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வயதான 4 முதியோர்கள் பெரியோர்கள் ஒன்றாக சந்தித்து பேசிக் கொண்டிருந்தார்களாம். ஒருத்தர் சொன்னார், இப்பவெல்லாம் முன்ன மாதிரி வேலை செய்ய முடியல, கையெல்லாம் நடுங்குது அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். மற்றொருவர், எனக்கும் இதே நிலைமை தான், கால்ல வலுவே இல்லை, ஒரு 10 அடி கூட நடக்க முடியல, காலெல்லாம் ஒரே வலி அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றார். இன்னும் மற்றொருவர், இங்க மட்டும் என்ன வாழ்தான், ஒரு வேலை செய்ய முடியல, உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு இந்த பெரியவங்க எல்லாம் ஒன்னா கூடி பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். இப்படி முணுமுணுத்து பேசிக் கொண்டிருப்பதை அந்த கூட்டத்தில் இருந்த மற்றொருவரும் கவனித்துக் கொண்டிருந்தார். ஏன்பா இப்படி பேசுறீங்க, உங்களை மாதிரி தானே நானும், ஆனா எனக்கு அப்படி ஒன்றும் தெரியவில்லையே, வயசான மாதிரி ஒரு எண்ணமே எனக்கு இல்லையே, நான் நன்றாக இருக்கிறேன், எனக்கு எல்லா ஆற்றலும் உண்டு என்று அவர் சொல்லுகிறார். கேலி கிண்டலோடு சிரிக்கிற மற்ற முதியவர்கள், ஏன் இப்படி சொல்லுகிறாய் என்று கேட்டபோது, என்னுடைய தெருவில் ஒரு பெரிய பாறாங்கல் ஒன்று உண்டு, நான் சிறியவனாக இருக்கும் போது அந்த பாறாங்கல்லை தூக்க வேண்டும் என்று பல முறை முயற்சி செய்திருக்கிறேன், முடியவில்லை, இப்பொழுதும் முயற்சி செய்கிறேன், முடியவில்லை, எனவே அதே ஆற்றலோடு அதே சக்தியோடு தான் நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னாராம். பாசிட்டிவ் அப்ரோச், பாசிட்டிவ் திங்கிங். அன்பிற்குரியவர்களே, நேர்மறையான எண்ணத்தோடு ஒருவர் வாழும்போது நம்முடைய உடல் அளவிலும் மன அளவிலும் நிச்சயமாக ஆற்றலும் சக்தியும் நமக்கு மிகுந்து கொண்டே இருக்கும். இன்றைய இறைவார்த்தை ஒரு அழகான 5 சிந்தனைகளை நமக்கு முன்பாக வைக்கிறது. பாருங்கள், விழிப்பாயிருங்கள் என்று சொல்லுவதை காணுகிறோம். விழிப்பு என்பது கவனத்தை குறிக்கிறது. கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், விழிப்போடு இருந்து கொள்ள வேண்டும் என்கிற இந்த இறைவார்த்தையை மட்டும் நாம் சிந்திக்கும் போது, அன்பிற்குரியவர்களே, எதை குறித்து நமக்கு இத்தகைய விழிப்புணர்வு வேண்டும்? உறங்காமல் வெறும் கண்களை மட்டும் விழித்துக் கொண்டிருப்பதை இது குறிப்பதல்ல, மாறாக இது விழிப்புணர்வை நமக்கு நினைவூட்டுகிறது. தன்னை பற்றிய விழிப்புணர்வு, பிறரை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, இந்த சமூகத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, அரசியல் பற்றிய விழிப்புணர்வு, ஆன்மீகம் பற்றிய விழிப்புணர்வு நமக்கு தேவை. நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்த ஒரு அறிவும் ஞானமும் நமக்கு வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இதைத்தான் நீங்கள் விழிப்போடு இருங்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். 2வது செய்தி, ஆயத்தமாயிருங்கள். ஆயத்தமாயிருங்கள் என்பது தயாராக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. எதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்றால், விண்ணக அரசுக்கு தயாராக இருக்க வேண்டும், விண்ணக வாழ்விற்கு நம்மை தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும்.
நமது ஆன்மாவை, நம்முடைய உள்ளத்தை எப்பொழுதும் தூய்மையாக, இறைவனுக்கு எப்பொழுதும் நாம் இடம் கொடுக்கிறவர்களாக தயார் நிலையில் இருக்க வேண்டும். நம் உள்ளத்தில் இருக்கிற மாசு மருக்களை நாம் அகற்ற வேண்டும். அழுக்கு கழிவுகளை அகற்ற வேண்டும். உள்ளம் தூய்மையோடு இருக்கும் போதுதான் நாம் நம்முடைய ஆன்மாவை காத்துக் கொள்ளுகிறோம். அது விண்ணகத்திற்கு தயாராக இருக்கிறது, இறை வாழ்விற்கு தயாராக இருக்கிறது என்பது பொருளாக அமைந்திருக்கிறது. எனவே தயாராக இருக்க வேண்டும் என்பது, அன்பிற்குரியவர்களை, எப்பொழுதும் நாம் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும் என்பது இந்த இடத்திலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய பொருளாக அமைந்திருக்கிறது. பாருங்கள், தலைவர் வந்து பார்க்கும் போது தன் பணியை செய்து கொண்டிருப்பவரே உண்மையான ஊழியர். தன் தலைவர் வந்து பார்க்கும் போது தன்னுடைய பணியை செய்து கொண்டிருப்பவர். அப்படி என்றால் நமக்கென்று ஒரு கடமை கொடுக்கப்படுகிறது என்றால் அந்த கடமையில் கண்ணும் கருத்துமாயிருந்து நாம் செய்ய வேண்டும். ஏதோ ஏனோதானா என்று நாம் செய்யக்கூடாது. ஏதோ நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று வாழக்கூடாது. மாறாக நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை நாம் சீரும் சிறப்புமாக செய்ய வேண்டும். ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ஒரு மருத்துவராக இருக்கலாம், ஒரு பொறியியலாளராக இருக்கலாம், அல்லது ஒரு குருவானவராக இருக்கலாம், ஒரு அருட்சகோதரியாக இருக்கலாம், ஒரு குடும்ப தலைவராக, தலைவியாக, மாணவனாக, யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதெல்லாம் நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு பணியாக இருக்கிறது. அதை நாம் சரியாக செய்ய வேண்டும், கவனத்தோடு செய்ய வேண்டும், தயார் நிலையில் இருந்து செய்ய வேண்டும். அன்பிற்குரியவர்களே, எனவே நம்முடைய தலைவர் வந்து பார்க்கும் போது நம்முடைய பணியை அவர் பெருமைப்பட பாராட்டுவதை காணுகிறோம். பாருங்கள், நம்மை இன்னும் உயர்ந்த நிலைக்கு அவர் அமர்த்தி அழகு பார்க்கிறார். சிறிய சிறிய பொறுப்புகளில் நாம் கவனத்தோடு இருந்து உண்மை உள்ளவர்களாக, நம்பிக்கைக்குரியவர்களாக நாம் பணி செய்கிற போது நம்மை பெரிய பொறுப்புகளில் அமர்த்துகிறவராய் ஆண்டவர் இருக்கிறார். அதில் தான் அன்பிற்குரியவர்களை நாம் நிறைவு பெற முடியும். 5 தாலந்து பெற்றவர், 2 தாலந்து பெற்றவரை நாம் உற்று நோக்குவோம். அவர்களுடைய வாழ்வை பார்க்கும் போது அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார், சிறிய பொறுப்புகளில் நீ நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே உன்னை பெரிய பொறுப்புகளில் அமர்த்துவேன் என்கிற ஆசீர்வாதத்தை 2 மடங்காய் ஆண்டவர் அவர்களுக்கு கூட்டிக் கொடுப்பதை காணுகிறோம். இத்தகைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய கடமைகளை சரிவர செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்த செய்தி, நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்தில் அவர் தள்ளுவார் என்கிற இறைவார்த்தை. நம்பிக்கை துரோகிகளுக்குரிய இடம் என்றால் அன்பிற்குரியவர்களே, தலைவர் வந்து பார்க்கும் போது தன்னுடைய பணியினை செய்து கொண்டிருக்காதவர், சோம்பேறித்தனமாக இருக்கிறவர், அலட்சிய போக்கோடு வாழ்கிறவர், ஊதாரித்தனமாக இருக்கிறவற்றை எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கிறவர், இப்பேற்பட்டவருக்கு நம்பிக்கை துரோகம் என்கிற பட்டமானது கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், இது ஒரு இழிநிலை, இது ஒரு இழிப்பட்டம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுள் நம்மீது அதிகமான நம்பிக்கையை கொடுத்து இந்த வாழ்வை பரிசாக கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்வை அர்த்தமுள்ளதாக நாம் வாழ வேண்டாமா? இதற்கு நாம் துரோகம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் இறைவனுக்கு ஒவ்வொரு நாளும் நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ மறுக்கிறோம் என்பதுதான் பொருளாக அமைந்து விடுகிறது. எனவே இப்பேற்பட்டவர்களுக்கு ஆண்டவர் தண்டனை வழங்குவதையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பாருங்கள், அடுத்த செய்தி, தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்துள்ளவன் என்கிற இந்த இறை வார்த்தை. தன்னுடைய பணியை செய்கிறவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்றால், தலைவர் என்ன விரும்புகிறாரோ அதை சரியாக செய்து முடிக்கிறவனாக பணியாளன் இருக்க வேண்டும். தலைவர் நினைப்பது, என் ஆண்டவர் என்ன நினைக்கிறார், என் ஆண்டவருடைய திருவுளம் என்ன, என் ஆண்டவருடைய சித்தம் என்ன, அது நம்முடைய உள்ளத்தில் வெளிப்படுத்தப்படும் போது, இறை வார்த்தையை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, சிந்திக்கும் போது, அன்பிற்குரியவர்களை அவற்றை நாம் வாழ்வாக மாற்றும் போதுதான் அது இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதாக அமைந்திருக்கிறது. இத்தகைய மனநிலையோடு நாம் வாழ்கிறோமா? பாருங்கள், மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும், மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும் என்கிற இந்த இறைவார்த்தை நம்மிடத்தில் இருந்து இன்னும் அதிகமாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமாக என்கிற உணர்வு நமக்குள் மேலோங்க வேண்டும். அப்படி நாம் செயல்படுகிற போதுதான் நம்முடைய திறமையில் நாம் வளருவோம், நாம் செய்கிற தொழிலில் வளர்ச்சி காணுவோம், நாம் மேற்கொள்ளுகிற முயற்சிகளில் வெற்றி பெறுவோம். இன்னும் மிகுதியாக, இன்னும் மிகுதியாக என்கிற உணர்வு நமக்குள் மேலோங்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, காரணம் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்.
இறைவன் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த உள் உணர்வு நமக்குள் இருந்து செயலாற்றுகிற போது நம்முடைய நல்வாழ்வானது அழகாய் நம்மால் கட்டமைக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று நாம் சிந்திக்கும் போது நம்முடைய வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக, பொருளுள்ள வாழ்வாக மாறுகிறது. அரசியல்வாதிகளை பாருங்கள், பள்ளி மாணவர்களை பாருங்கள், மருத்துவர்களை பாருங்கள், ஆசிரியர்களை பாருங்கள். உதாரித்தனமாக தங்களுடைய கடமைகளை செய்யாமல் இருக்கிற போது இந்த நாடும் சமுதாயமும் சீரழிந்து போகிறது. அன்பிற்குரியவர்களே, எனவே இன்றைய இறைவார்த்தை நம்முடைய கடமைகளை சரிவர செய்ய நமக்கு அழைப்பு விடுக்கிறது. விழிப்பாயிருப்போம், ஆயத்தமாயிருந்து இறைவனின் வருகைக்காக நம்மையே தயார் செய்வோம். ஆமென். அருவின் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவின் காணிக்கை என்னை முழுமையாகவே. குறைகளால் நிறைந்த உள்ளக்கரை நீங்குமே, குறைகளால் நிறைந்த உள்ளக்கரை நீங்குமே. இறைவா வருவார், என் உள்ளம் உன்னில்லம் அறிந்தேன். உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உமக்காய் தினம் கொடுப்பேன். உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உமக்காய் தினம் கொடுப்பேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனமு வந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல அன்பு இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தொருளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் எங்கள் வாழ்வுக்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனிச்சமுக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையை உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகிலும் கூர்ந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். யாராவது உண்டா அவனென்றுமே வாழ்வார், அவனென்றுமே வாழ்வார். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு இக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். தமக்கு அஞ்சு நடப்போரையும் தம் பேரன்பில் நம்பிக்கை கொள்வோரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. விழிப்பாயிருந்து ஆயத்தமாயிருந்து இறை வருகைக்காக தயாரிக்க சென்று வாழுவோம். வாழ்வின் பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. காவலா சூசி தந்தையின் மங்களங்கள் என்னும் சொல்லி பாடுவோம். எங்கள் காவலா சூசி தந்தையின் மங்களங்கள் என்னும் சொல்லி பாடுவோம். செங்கையதினி தங்க புஷ்பம் தங்க கூலியிடும், செங்கையதினி தங்க புஷ்பம் தங்க கூலியிடும். எங்கள் காவலா சூசி தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் சிநேகமாயிரும், மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும், சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.